ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசேப்பை குறித்து நீங்க தியானிக்க போனீங்கன்னா, அவன் ஃபேமிலி, அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு சாதகமா இல்லை. ஆனால் அவன் விசேஷத்துமாய் காணப்பட்டான். இந்த காலவேளை நான் தாழ்மையாக சொல்லுவேன், உன்னை சூழ்ந்திருக்கிற அனுபவங்கள், உன் பட்சத்தில் இருக்கிற ஜனங்கள், உன்னுடைய உறவுகள் உனக்கு சாதகமாக இருக்குன்னு நினைச்சிடாத. அப்படிதான் இருக்கும். உனக்கு போராட்டமாக இருக்கும். உன்னை நெருக்குவாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க. உன்னுடைய அபிஷேகத்தை குறித்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீ விசேஷித்தவான், நீ விசேஷித்தம் என்பதை மறந்து விடாதே. ஒரு நாள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறது அநேகர் பார்க்கும்படி கர்த்தர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். காரியத்தை கூட சொல்லுவேன். அன்னாள் என்கிற ஒரு அருமையான ஒரு சகோதரி, அன்னாள். இந்த அன்னாளுடைய லைஃப் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்றாங்க, நான் ஒரு ஃபேமிலி லேடி, நான் குடும்ப பெண். என்னை நேசிக்கிற ஒரு கணவர் எனக்கு உண்டு. என்னை ரொம்ப நேசிக்கிற கணவர் ஒருவர் எனக்கு இருக்கிறார். அவன் பேர் என்ன? அண்ணாளுடைய புருஷன் பேர் என்ன? எல்கானா. சோத்திரம். சக்காலத்தி பேர் என்ன? இந்த மாதிரி பிரச்சனை கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க அம்மாளுக்கு. சோத்திரம். ரொம்ப சந்தோஷம். சரி, கவனி. என்னை நேசிக்கிற கணவர் ஒருவர் உண்டு. ஆனா எனக்கு ஒரு குறை என்னன்னா, எனக்கு பிள்ளை. வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் கற்பத்தை அடைத்திருந்தார். பிள்ளை பெறுவதற்கு கர்த்தரே அனுமதிக்கல. சோத்திரம். அதான் என் குறை. யாரோ தடை இல்லை, கர்த்தர் பிள்ளையை அடைத்திருந்தார். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணல. ஒரு குறை, எனக்கு நல்ல கனவு இருக்கிறாரு, எனக்கு நல்ல குடும்பம் இருக்குது, எனக்கு நல்ல ஒரு சர்ச் இருக்கு, நான் டெய்லி ஆராதனைக்கு போற ஆளு தான், அல்லேலூயா சோத்திரம்லாம் போடுவேன். ஆனா என் குறை தீரவே இல்லை. இந்த குறைய நினைச்சு நினைச்சு நான் அழுதுட்டு இருந்த நாட்கள் அதிகம். என்னை பரியாசம் செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. என் மன வேதனையை, புலம்பலை அறியாமல் என்னை குறித்து பேச பரியாசம் பண்றவங்க, குறை சூறவங்க நிறைய பேர் இருந்தாங்க என்னை சுத்தி. ஆனா நான் ஒரு ஸ்பெஷல். உன் குறைய மட்டும் நீ பார்க்க கூடாது. இப்போ நான் அழைச்ச தேவனை பார்க்க நீ சொல்லணும், எனக்கு குறை இருக்கதான் செய்து, எனக்கு புலம்பல் இருக்கதான் செய்து, என்னை பரியாசம் பண்ணி ஒரு மாதிரி கேலியா பேசுறத இருக்குதான் கேட்குது. அது எல்லாவற்றையும் தாண்டி அன்னாள் சொன்னது கூட நீ சொல்லணும், நான் ஒரு ஸ்பெஷல், நான் ஒரு விசேஷமானவள். நேர ஒரு நாள் தேவாலயத்துக்கு போனேன், கண்ணீர் விட்டேன், செபித்தேன், எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மாற்றினார். நான் வேக சொல்லுவேன், நான் தனித்தன்மை வாய்ந்த அல்லது ஸ்பெஷலான ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆளா நான் இருக்கிறேன். ஆனா குறைவுள்ள ஆள் தான், வீக்கான ஆள் தான். ஆனா இப்ப எப்படி தெரியுமா இருக்கிறேன்? ஒரு ஸ்பெஷல் ஆளா இருக்கிறேன். தாய்மாரெல்லாம் இல்லையே சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லிங்களேன். ஏன்னா இந்த அல்லையே கேட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணி வாங்க வேண்டியதாக. அரசியல்வாதி கேட்க மாதிரி, என் தாய்மார்களே எனக்கு ஒரு ஓட்டு போடணும், உங்களை நான் காப்பாற்றணும். இந்த அன்னாள் நான் எப்படி ஸ்பெஷல் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொல்லுவா? நான் தேவ சபையில் போய் கண்ணீர் ஊட்டி ஜெபிக்கிற அனுபவம் எனக்கு உண்டு. நான் எல்லா சகோதரி மாதிரி இருக்க மாட்டேன். ஆயுர்வேதா, ஹோமியோபதி, குரோர்பதி, அது வேற இல்ல, அது வேற ஏதாவது இல்லை, அலோபதி. இந்த சரீரம் ஒண்ணுதான். இப்ப நிறைய பேர் டாக்டர் ஆயிட்டாங்க. எல்லாம் பணத்தை கொடுத்து கொடுத்து படிச்சுட்டு வந்துட்டாங்க. சோத்திரம்.